ஸோ, இதோட கன்க்ளூஷன்ஸ் என்ன அப்டின்னா, நம்ப சாப்பிடுற உணவுகள் நேரடியாக நம்பளோட உணர்வுகள பாதிக்குது. எல்லா மனிதர்களும் சில விஷயங்களுக்கு அடிமையா இருப்போம். கோபம், காமம், பொறாமை இப்படி எல்லா குணங்களுக்கும் நம்ப ஈகோ இப்படி எல்லா குணங்களும் விட்டு ஒரு புனிதமான ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான் ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது. அப்ப இந்த உணர்வுகள தூண்டுற உணவு முறைகள தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ப பயணத்துக்கு அது கண்டிப்பா ஒரு உறுதுணையா இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா நம்ப ஒரு ஆன்மீகவாதியா, நம்ம இந்த ஆன்மீக பயணத்துல ஒவ்வொரு உணவும் நம்மளுக்கு என்ன மாரியான விளைவுகள உண்டாக்குதுங்கிறத நம்ப தெரிஞ்சுக்கணும். அத அறிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம் இந்த ஆன்மீக பயணத்துல. இதே மாரி எந்த உணவு உங்களுடைய குணங்கள அ அதிகப்படுத்துது, தவறான குணங்கள அதிகப்படுத்துது அப்படிங்கிறத நீங்க உணர்ந்திருக்கீங்களா? அப்படி உணர்ந்தீங்கன்னா, அது என்ன உணவுங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஆ அடுத்த வீடியோல சந்திப்போம்.